வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களுக்கு அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான மோதல் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் நேரடி தலையீடுகள் ஒரு மிகப்பெரிய போர்க்கிடமாக மாற்றியுள்ளது. ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்பு குழுவின் அதிரடி தாக்குதல். ஈராக்கில் செயற்படும் இஸ்லாமிய எதிர்ப்பு குழு அண்மையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் காணொலியை வெளியிட்டது. இதில் பக்தாத் சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. ரேடார் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள். ஈரானிய ஆதரவு பெற்ற இந்த அமைப்பின் ட்ரோன்கள் அமெரிக்காவின் அதிநவீன ரேடார் அமைப்புகளை துல்லியமாக கண்டறிந்து தகர்த்துள்ளன. அதே நேரம் வான்வெளி அச்சுறுத்தல். அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடங்களுக்கு மிக அருகாமையில் இந்த ட்ரோன்கள் பறந்திருப்பது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு வளையத்தில் ஒரு ஓட்டையை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 ஈரானின் நேரடி தாக்குதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஈரான் தனது 4வது கட்ட தாக்குதல் திட்டமான ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 தொடங்கியிருக்கிறது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பிராந்திய நலன்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையாகும். இஸ்ரேல் மீதான ஏவுகணை வீச்சு டெல் அவீவ் உட்பட இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. இதனால் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் கடும் சவாலை எதிர்கொண்டு வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் வளைகுடா நாடுகளின் பாதிப்பு. குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் தாக்கப்பட்டதால் சர்வதேச விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஜோர்தான் போன்ற நாடுகளும் தற்காப்பு நடவடிக்கையாக ஏவுகணைகளை இடைமறித்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாடு, போர் மற்றும் பேச்சுவார்த்தை என்பன எப்படி இருக்கிறது என்றால், தற்போதைய சூழலில் அமெரிக்கா ஒருபுறம் இராணுவ ரீதியாகவும் மறுபுறம் தூதரக ரீதியாகவும் காய் நகர்த்தி வருகிறது. இராணுவ வலுவூட்டல் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். அப்படி வருகிற போது பென்டகன் தனது 82வது வான்வெளி பிரிவைச் சேர்ந்த சுமார் 2000 வீரர்களை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இது எந்த ஒரு தரைப்போர் சூழலையும் எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் தயாரிப்பை காட்டுகிறது என்று சொல்லலாம். இப்படியான நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர் ஈரானுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரான் தனது அணு ஆயுத கொள்கையை தளர்த்தி கொள்ள முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் கூறுகிறார். இந்த நிலையில் தற்போதைய நிலவரத்தின் முக்கியமான சில அம்சங்கள். தாக்குதல் கருவி. இதை பொறுத்தவரை தற்கொலை தாக்குதல், ட்ரோன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக காணப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளாக ஈராக், இஸ்ரேல், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் காணப்படுகிறது. இதற்கு அமெரிக்காவினுடைய பதில் கூடுதல் படைக்குவிப்பு மற்றும் பொருளாதார தூதரக அழுத்தம் என்பன முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களின் முக்கியமான தளங்களாக ரேடார் தளங்கள், விமான நிலையங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் ஆகியன காணப்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கு நிலவும் இந்த போர் பதற்றம் வெறும் பிராந்திய மோதல் மட்டுமல்ல, சர்வதேச எரிசக்தி சந்தை மற்றும் உலக அமைதிக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஒருபுறம் அதிநவீன ஆயுத தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் மறுபுறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றால் மட்டுமே மிகப்பெரிய அளவிலான உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக ஈரான் எப்படியாக நகரப்போகிறது என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி நிற்கிறது. அதே நேரம் மத்திய கிழக்கின் தற்போதைய போர்ச்சூழலில் ஈராக் முதல் வளைகுடா நாடுகள் வரை ஏற்பட்டிருக்கும் இராணுவ மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு விரிவான கவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் ட்ரோன் தாக்குதல்கள் வெறும் எச்சரிக்கையாக இல்லாமல் அமெரிக்காவின் தற்காப்பு அரண்களை தகர்க்கும் ஒரு திட்டமிட்ட இராணுவ உத்தியாக மாறியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய அரசியல் மற்றும் இராணுவ நகர்வுகள் குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஈராக்கினுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு குழு பயன்படுத்தும் ட்ரோன்கள் அமெரிக்காவினுடைய அதிநவீன ரேடார் அமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குவது தற்செயலானது அல்ல. அதே நேரம் ஒரு நாட்டின் வான் பாதுகாப்பை முடக்க வேண்டுமானால் அதன் கண்களாக செயற்படும் ரேடார்கள் முதலில் அழிக்க வேண்டும். பக்தாத் விமான நிலைய தாக்குதல் மூலமாக அமெரிக்க படைகளின் கண்காணிப்பு திறனை செயலிழக்கச் செய்யும் ஈரான் ஒரு ஆதரவு குழுக்கள் முயன்று வருகிறது. அதே நேரம் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களுக்கு மிக அருகில் ட்ரோன்கள் பறந்து அமெரிக்காவினுடைய குறைந்தபட்ச உயரத்தில் பறக்கும் இலக்குகளை கண்டறியும் திறனை சோதிப்பதாக அமைந்துள்ளது.
அதேபோல ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 ஸ்டேலை மட்டும் இலக்காக கொண்டது அல்ல, அது ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை அச்சுறுத்தி வருகிறது. குவைத்தினுடைய முக்கிய சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் கிடங்குகள் மீதான தாக்குதல் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் வான்வெளிகளில் ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதால் சிவில் விமான போக்குவரத்து பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த பகுதியின் பொருளாதாரத்தை சிதைக்கும் ஒரு மறைமுக திட்டமாக இது காணப்படுகிறது. அமெரிக்காவின் தற்போதைய அணுகுமுறை மிகவும் சிக்கலானது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் JD Vance தலைமையிலான குழுவினர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறினாலும் ஈரான் தரப்பு தனது நிபந்தனைகளில் உறுதியாக உள்ளது. குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத கொள்கையில் மாற்றம் கொண்டுவர அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க 82வது வான்வெளி பிரிவு வீரர்களை வளைகுடாவுக்கு அனுப்புவது என்பது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நேரடி தரைப்போர் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறது. இப்படியான ஒரு நிலையில் ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களை 80வது அலை கொண்டு சென்றுள்ளது. இது அந்த நாட்டினுடைய அசாத்தியமான இராணுவ வலிமையையும் நீண்டகால போருக்கு அவர்கள் தயாராக இருப்பதையும் காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் நாடுகள் இந்த தாக்குதல்களை தற்காத்துக் கொள்வதோடு நிறுத்தப் போகிறார்களா அல்லது ஈரானின் முக்கிய தளங்கள் மீது நேரடி தாக்குதல்களை தொடுக்கப் போகிறார்களா என்பதே இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். இந்த நிலையில் எதிர்காலமும் உலக அமைதிக்கான சவால்களும் மிக மோசமாக இருக்கப் போகிறது. மத்திய கிழக்கின் தற்போது அரங்கேறி வரும் நிகழ்வுகள் இது ஒரு பிராந்திய மோதல் என்பதையும் தாண்டி உலகளாவிய அதிகார போட்டியின் மையப்புள்ளியாக மாறியுள்ளதை காட்டுகிறது. ஈராக்கில் அமெரிக்க ரேடார் அமைப்புகள் தகர்க்கப்பட்டது முதல் குவைத்தின் எரிபொருள் கிடங்குகள் மீதான தாக்குதல்கள் வரை அனைத்தும் ஒரு மிகப்பெரிய இராணுவ மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. இந்த மோதலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ட்ரோன் தொழில்நுட்பம் முதன்மை ஆயுதமாக உருவெடுத்துள்ளது. செலவு குறைந்து ஆனால் துல்லியமாக தாக்கும் இந்த ட்ரோன்கள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளினுடைய பல கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு வளையங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. இது நவீன கால போர் முறையில் ஏற்பட்டுள்ள ஒரு பாரிய மாற்றமாகும். வளைகுடா நாடுகளில் நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்கள் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் கிடங்குகள் இலக்கு வைக்கப்பட்டது. உலகளாவிய வான்வெளி போக்குவரத்து மற்றும் வர்த்தக பாதிப்பு கூடிய ஒரு மறைமுக பொருளாதார போராகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தற்போது ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கையாண்டு வருகிறது. ஒருபுறம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் JD Vance தலைமையிலான குழுவினர் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அணு ஆயுத பரவலை தடுக்க முற்படுகிறார்கள். மறுபுறம் பென்டகன் தனது 2000 வீரர்களை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இந்த இராணுவ வலுவூட்டல் ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஒரு முழு அளவிலான தரைப்போர் மூழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால் ஈரானினுடைய ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 திட்டமும் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மற்றும் ஸ்டீல் எடுத்து வரும் தற்காப்பு நடவடிக்கைகளும் மத்திய கிழக்கை ஒரு வெடிமருந்து கிடங்கின் விளிம்பில் நிறுத்தியிருக்கிறது. ஈரான் தனது அணு ஆயுத கொள்கையில் உண்மையிலேயே பின்வாங்குமா அல்லது தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்துமா என்பதுதான் அடுத்த சில வாரங்களில் உலக அமைதியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். இது எப்படி மாறப்போகிறது என்பதும் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதையும் தான் பொறுத்து இந்த சமூகத்தினதும் இந்த உலகத்தினுடைய நிம்மதியும் எதிர்காலமும் இருக்கப் போகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம்.